இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு லவ் மேரேஜுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அரேஞ்ச் மேரேஜ் இஸ் லைக் கேம்பிளிங், அதாவது சூதாட்டா மாதிரி. ஆனா இந்த லவ் மேரேஜ் இருக்கு, இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றது எப்படி? ஒரு போட்டோவை வச்சு ஒரு ஜாதகத்தை வச்சு தான் முடிவே எடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லாட்டரி டிக்கெட்டும் அப்படிதான் வாங்குவோம். ஏதோ சில பேருக்கு காசு விழுந்துரும் அப்படின்னு நினைச்சு நம்ம கேம்பிளிங்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா? ஐ எம் நாட் அக்யூசிங் அரேஞ்ச் மேரேஜ். ரெண்டு பார்ட்னர்ஸும் சேர்ந்து அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது வந்துட்டு உசிதமான ஒரு செயல். டிசிஷன்ஸே வந்துட்டு பார்ட்னர்ஸ் எடுக்க விடாம ஃபேமிலியே எடுத்தா அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்க்கையில நல்லா இருக்கிறது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஸோ எந்த டிக்கெட்டுக்கு காசு விழுன்னு பார்த்து அந்த டிக்கெட்டை வாங்கிக்கோ. லவ் மேரேஜ் அண்ட் லவ் மேரேஜ் ஏன் ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரினா, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோன்னு பார்த்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, எந்த இடத்துல நம்ம லவ்ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போதோ அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுலேயும் கம்பெனி, இதுலேயும் கம்பெனி. ஸோ வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடிவை சரியா எடுத்துக்க. பாய்.